கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுடன் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வீடியோ கால் பேசியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். என்னதான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அது தகாது. இருந்தாலும் இந்த நேரத்துல விஜய் அவர்கள் பேசுனது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவர் அழுதுட்டே பேசுனதா சொல்றாங்க. அது உண்மை என்னன்னு தெரியல. அவங்க பேட்டி எடுக்கும்போது அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக விஜயோட நகர்வு பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இன்னும் 1 வாரம் இல்ல 2 வாரத்துல புது ஆளுங்க எல்லாம் புதுசா போட்டு இது பாதுகாப்போட பண்ற மாரி பண்ணியிருக்காங்க. அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து மிக தெளிவா இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் விஜயோட தொண்டர்கள், செயலாளர் எல்லார்கிட்டயும் வீடியோ கால் பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. சில பேர் வந்து அரசியல் ரீதியாக விஜயை முடிச்சு விட்டுடலாம், தொடர் முடிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து தப்புங்க. கமலஹாசன், ரஜினி அவர்கள மாதிரி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எதிர்பார்த்தாங்க. அது வந்து தவறுன்னு சொல்லி காட்டியிருக்காரு விஜய் அவர்கள். அதாவது தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தொடங்கும்னு நினைக்கிறேன். அதுல சிறப்பான முறையில பாதுகாப்பா நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். இந்த மாதிரி உயிரிழப்பு எதுவும் நடக்கக்கூடாது. இது இனி வரும் காலங்கள்ல எந்த அரசியல் இல்லை, வேற எந்த அரசியல் கட்சிகளும் நடத்தினாலும் மிக பாதுகாப்பா நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அடுத்து நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. அது நடக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு கண்டிப்பா. இப்போ வந்து டிஎம்கே உடன் சேர்ந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி கடை ப்ரொமோஷனுக்கு போறது, டிஎம்கே தலையில தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க எந்த இடத்துலயும் குறை சொல்றதே இல்லை. ஏன்னா இப்போ டிஎம்கேவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஃபுல் டார்கெட் பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் தான். அதனால அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பிரேமலதா மேடம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் ஏடிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி அவங்க பக்கம் இருக்கலாம், விஜய் அவர்களை ஏடிஎம்கேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. தனியா தான் நிற்பாரு. தனியா நின்னாதான் அவருக்கும் நல்லது. இந்த தேர்தல் இல்லைனாலும், வெற்றி பெற இல்லைனாலும் 2031 வர தேர்தலை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவும் இருக்கு. அதுக்கு அவர் எடுத்து வைக்கிற கொள்கைகள் தான் மிக முக்கியம். பார்க்கலாம் இனி வரும் காலங்கள்ல அவர் என்ன பண்றாரு.